ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க. நம்ம இந்த வீடியோவில் MCA 25102 நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் MCA குறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி இது கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட்டாக போகிறப்போ எல்லாமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு எக்ஸாமாக இருக்கும். சாங் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பிஜி MCA 25102 நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்க்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 இதில் வந்து ட்ரெடிஷ்னல் விசஸ் சாஃப்ட்வேர் டிஃபைனட் ஸ்டோரேஜ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நீட் ஃபார் மாடர்ன் ஸ்டோரேஜ் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஎஸும் கொஞ்சம் கேட்கலாம், அதாவது 2 மார்க்ஸில் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. RAID அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, டைப்ஸ் பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்தவரை டைப்ஸ் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்க சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் 2 டாபிக்ஸ் கொடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லலாம், இல்லை டிஃபரன்ஸ் அதாவது இது ரெண்டு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 2 எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ரிப்பீட்டாக நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எரர் கரெக்ஷன். ஆனால் நீங்கள் ரெண்டுமே பார்த்துருங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து கொஸ்டினில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதோட அப்ரோச்சஸும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு எரர் கரெக்ஷனை மட்டுமே 2 மார்க்ஸ் கேட்டுருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த இந்த THCP ஆப்ரேஷன் இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு டைம் வந்து பிக்வஸ்டில் கேட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் அல்கோரிதம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் எது பார்த்தாலும் அதோட எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டேட்டா லிங்க் லேயர் சர்வீசஸ் இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாக்கெட் ஸ்விட்சிங் அதோட அப்ரோச்சஸ், அதாவது நிறைய கொஸ்டின்ஸில் அப்ரோச்சஸ் கேட்டிருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ICMP கன்ஃபார்ம் கொஸ்டின் 2 மார்க்கில் இது ரிப்பீட்டடாக கேட்டு வச்சுருக்காங்க, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாக்கெட் ஸ்விட்சிங்கில் ஃபார்வர்ட் பாக்கெட் ஸ்விட்சிங் பார்த்து வச்சுக்கோங்க. ஈத்தர்நெட்னா கூட என்ன கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் பிக் கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தாங்க, கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த MAC அதோட ரோல் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3 இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த UDP அண்ட் TCP வந்து கன்ஃபார்ம் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை 2 மார்க்லையும் கேட்டு வச்சுட்டே இருக்காங்க. அதுவும் இந்த UDP அண்ட் TCP வந்து சம்டைம்ஸ் தனித்தனியாகவும் கேட்குறாங்க. ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு இதோட கம்பேரிசன் மாதிரி கேட்குறாங்க, இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து அட்வான்டேஜஸ் கான்செப்ட் வந்து இதில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அது தனித்தனியான டாபிக்ஸ் கொடுத்தும் கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் வந்து சேர்த்து கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் இந்த TCPயோட டிஸ்அட்வான்டேஜ், அதாவது உங்களுக்கு ஒரு சில கான்செப்டில் டிஸ்அட்வான்டேஜும் கேட்குறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு UDP வந்து 2 மார்க்கில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த DNSோட பர்பஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மெயில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் IEEE 802.11 இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ளூடூத் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அது போக வந்து ZigBee கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லேன்லேருந்து கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் லேன் வேணும் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. லேன் கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த MOTT COAP வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான். வெர்ச்சுவலைசேஷன் 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை கொஞ்சம் பிக் கொஸ்டினில் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் சேலஞ்சஸ் இன் மாடர்ன் கம்ப்யூட்டிங் அதில் 5G NFV ரொம்ப முக்கியமான ஒன்று. VPN வந்து 2 மார்க்ஸில் கூட கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் அப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது மாதிரி அப்கமிங் என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரில. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.